நம்ம இப்ப நம்ம பட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம அக்கௌண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். இப்ப அக்கௌண்ட்ஸ் ஏன் மெயின்னா, இப்ப நம்ம தனியா பிசினஸ் பண்றதா இருந்தாலும், அல்லது இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு வெரி வெரி மெயின். இப்ப நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ்ல நம்ம ஃபுல்லா டெப்தா தெரியணும் கூட அவசியம் இல்லை. அப்படி டெப்தா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் படிக்க தெரிஞ்சதுன்னா அது ஒண்ணு, பட் அது ஒரு உங்களுக்கு அடிஷனல் ஸ்கில் தான். ஆனா பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட பேசிக் அக்கௌண்ட் ஸ்கில் இருந்தா இது நம்மளோட ஓன் பிஸ்னஸ் பண்றதுக்கும். பட் இல்லைன்னா நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்கும் போது அதோட ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேஷ் ஃப்ளோ, அதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின். அதுல நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஒரு பேசிக் அக்கௌண்ட்ஸ்னா நம்மளுக்கு ஏன் முக்கியம், ஒரு கம்பெனிக்கு ஏன் அக்கௌண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம், நீங்க அதை எப்படி பார்க்கணும், பட் அது உண்டான பேசிக் பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு. அதுல முதல்ல அக்கௌண்ட்ஸ்னா என்ன ஒரு பேசிக்கா சொல்லிடுறேன். பேசிக்கான அக்கௌண்ட்ஸ்னா இப்ப ஒரு கரெக்டா பிசினஸ்ல நடக்கிற டிரான்சாக்ஷன், பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஃபினான்ஸ் ரீதியான டிரான்சாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் ரீதியான டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸ்டாக் ரீதியான டிரான்சாக்ஷன்னா நம்ம எவ்வளவு பொருள் வாங்கி இருக்கிறோம், எவ்வளவு பொருள் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், பட் அது ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு பொருள் ரா மெட்டீரியல் உள்ள வாங்கி இருக்கிறோம், அந்த ரா மெட்டீரியல்ல மெயின் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணி எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், பட் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன். பட் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு லோன் வாங்கி இருக்கிறோம், எவ்வளவு லோன் கொடுத்துருக்கிறோம், அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்கு, இன்கம் எவ்வளவு உள்ள வந்திருக்கு, செலவு எவ்வளவு வெளியே போயிருக்கு. இந்த அனைத்து டிரான்சாக்ஷனும் டே டு டே, அதாவது தினமும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த அக்கௌண்ட்ஸ். இது பேசிக்கா நான் சொல்றேன். பட் இதுதான் அக்கௌண்ட்ஸ். சரி, இந்த அக்கௌண்ட்ஸை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா நம்ம என்னென்ன பயன், பட் அதுக்கப்புறம் நம்ம இதுல ஆஹ் என்னென்ன பார்க்கலாம், பட் அப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இப்ப நீங்க அக்கௌண்ட்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் இன்கம் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு லோன் இருக்கு, எவ்வளவு இன்கம் இருக்கு, பட் இதெல்லாம் உங்களால ப்ராப்பரா கிளீனா உங்களால பார்க்க முடியும். இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த இதுவெல்லாம் உங்களால ப்ராப்பரா பார்க்க முடியும். இதுவே நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல, உங்ககிட்ட ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் சாஃப்ட்வேர் இல்லாம நீங்க தனியா ஏதோ நோட்ல எழுதுறீங்க, அந்த மாதிரி எழுதுறாங்க கூட உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அக்யூரேட்டா தெரிய வாய்ப்பு இருக்காது. அதனால நீங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஸ் பட் அனலைசிஸ் பண்ண உங்களுக்கு பெரிதும் உதவும். நீங்க ஃபினான்ஸ் அனலைசிஸ் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸோட உங்களோட பிசினஸ்லோட பிளான்ஸ் போட கூட இது உங்களுக்கு நல்லா உதவும். ரெண்டாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பட் என்ன சொல்றீங்கன்னா, இப்ப நீங்க அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதான் உங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டே பார்க்க முடியும். ஏன்னா கேஷ் ஃப்ளோன்றது ஒரு பிசினஸோட பிளட் சர்க்கிள் மாரி, அதாவது ரத்த ஓட்டம் மாரி. உங்ககிட்ட எவ்வளவு கேஷ் ஃப்ளோ இருக்கோ அது தான் உங்களோட பிசினஸ டே டு டே டே டு டே ஆக்டிவேட்ல சிறப்பா நடத்த முடியும். அதனால கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம்.
அப்போ கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு உள்ள வரணும்னா நீங்க வந்து ப்ராடக்ட் அதிகமா சேல்ஸ் பண்ணிருக்கணும். அது இல்லாம நீங்க வந்து கரெக்டா கடன் கொடுத்துருப்பீங்க. அந்த கரெக்டா அந்த கடனை ஒரு பர்டிகுலர் நேரத்துல நீங்க அது வந்து அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்லாம நீங்க வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு கரெக்டா 30 நாள் கிரெடிட் 90 டேஸ் கிரெடிட் எல்லாம் போட்டு கொடுப்பீங்க. அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் உள்ள வந்துருச்சா, அந்த மாதிரி கேஷ் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே பார்க்குறதுதான் இந்த கிளாஸ் ஃபோர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த இந்த கிளாஸ் ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து ப்ராப்பரா பார்க்கணும்னா அதுக்கு நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் முடியும். மூணாவது வந்து பிசினஸ் growth. இப்ப வந்து உங்களோட பிசினஸ் வந்து growth ஆகணும்னா முதல்ல நீங்க அதுக்கு வந்து பிளான் பண்ணணும். அந்த பிளான் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கணும்னா நீங்க உங்களோட இப்போதைக்கோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களோட கம்பெனில எவ்வளவு லோன் இருக்கு, எவ்வளவு வந்து கடன் இருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு வந்து ரா மெட்டீரியல் இருக்கு, எவ்வளவு ரா மெட்டீரியல் வந்து கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தனாதான் நீங்க உங்களோட பிசினஸ வந்து பிளான் பண்ண முடியும், உங்களோட பிசினஸ வந்து ஸ்கேல் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப பெரிதும் உதவியா இருக்கிறது வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் தான். இப்ப நீங்க ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா தெரியும். அதை வச்சு நீங்க உங்களோட பிசினஸ் பிளானை வந்து சிறப்பா போட்டு உங்களோட பிசினஸ் ஸ்கேலுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். நாலாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிசினஸுக்கு ரொம்ப முக்கியம் வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருந்ததுன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து அவங்க கிட்ட எவ்வளவு மணி இருக்கோ அந்த மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்டா போடுவாங்க. இதுவே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா அவங்களுக்குன்ட்டு சில இன்வெஸ்டர் எல்லாம் இருப்பாங்க. இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, இல்லைன்னா அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் மூலியமா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க மூலியமா இன்வெஸ்டர் வந்து உள்ள கொண்டு வரலாம். இப்ப நீங்க வந்து ப்ராப்பர்ட்டிஷிப் ஃபேமா இருந்தா நீங்க உங்களுக்கு ஒரே ஆப்ஷன், நீங்க வந்து பேங்க்ல போய் இந்த மாதிரி லோன் வேணும் வந்து நீங்க கேட்க வேண்டியதுதான். இப்ப நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்கினாலும் இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போய் நீங்க பணம் வாங்கினாலும் அவங்க முதல்ல கேட்குறது உங்களோட அக்கௌண்ட்ஸ் தான். உங்களோட அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில் கொடுங்க, உங்களோட அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கு. ஏன்னா உங்களோட பிசினஸோட ஃபுல் ஆக்டிவிட்டி, உங்களோட பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போதா இல்லைன்னா இல்ல ஸ்ட்ரகிள் ஆகுதா, அப்படி எல்லாமே பாக்குறது வந்து அக்கௌண்ட்ஸ் மூலியமா தான் பார்க்க முடியும். அதனால முதல்ல அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீடைல் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட பிசினஸோட பிளான் கேட்பாங்க. சேல்ஸ் எவ்வளோ, பர்ச்சேஸ் எவ்வளோ, உங்க பிசினஸ் பிளான் எல்லாம் அதுக்கு அடுத்து தான் கேட்பாங்க. முதல்ல வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீடைல் தான் கேட்கணும். இதுக்கும் நீங்க லோன் வாங்கினாலும் ஒரு கரெக்டா இன்வெஸ்டர் கிட்ட வந்து நீங்க இன்வெஸ்ட் பணம் வாங்கினா கூட இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெரும் பயனுள்ளதா இருக்கும்.
பட் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்பரா ஃபைல் பண்ணவும் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து பயனுள்ளதா இருக்கும். இப்ப உங்க பட் உங்ககிட்ட அக்கௌண்ட்ஸ் இப்ப இல்ல, பட் உங்ககிட்ட அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இல்லைன்னா நீங்க பட் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் சொல்லுவீங்க, எனக்கு குத்து மதிப்பா இவ்வளவு இன்கம் வந்திருக்கு, நீங்களா பட் என்னென்ன செலவுன்ட்டு நீங்களா பார்த்து போட்டுக்கோங்கன்னா அந்த ஆடிட்டரும் போட்டு வந்து ஒரு கரெக்டா டம்மியா ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து ஐடி வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா அப்படி பண்ணும்போது அது வந்து ரியலா கேட்டா ரியல் இல்லை. இப்ப நீங்க வந்து ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரா தெரியும் எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு இன்கம் உள்ள வந்திருக்கு, எவ்வளவு ஸ்டாக் உள்ள இருக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ ப்ராப்பரா உங்களுக்கு தெரியும். பட் அதை வச்சு நீங்க ப்ராப்பரா இன்கம் டேக்ஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணலாம். இப்படி உங்களுக்கு ப்ராப்பரா எதுவும் தெரியலன்னா நீங்க இன்கம் டேக்ஸ் ஒண்ணு வந்து கம்மியா கட்டிடுவீங்க, இல்லைன்னா பட் அதிகமா கட்டிடுவீங்க. இது ரெண்டு விஷயமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான். ஒண்ணு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நீங்க வந்து கம்மியா கட்டினீங்கன்னா திடீர்னு நோட்டீஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் இன்கம் டேக்ஸ்ல வந்து ஏஐஎஸ் அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் ரெண்டு கரெக்டா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களோட பேன் கார்டு பேஸ் பண்ணி என்னென்ன டிரான்சாக்ஷன் அதுல வந்து கரெக்டா நடக்குதோ அது எல்லாமே இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் வந்துருது. அது இல்லாம 26 ஏஎஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதுலயும் உள்ள வந்துடும். அதனால நீங்க கம்மியா கட்டினாலும் ப்ராப்ளம், அதிகமா கட்டினா கூட நீங்க தேவையில்லாம டாக்ஸ் பட் அதிகமா கட்டிருப்பீங்க, உங்களுக்கு அவ்வளவு இன்கம் இருந்திருக்காது. இந்த பட் இந்த மிஸ்டேக் எல்லாம் தடுக்கணும்னா நீங்க ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணா ரொம்பவே கரெக்டா நல்லது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து உங்களோட பிசினஸ் வந்து கரெக்டா நடக்குதா இல்லைன்னா பட் ஏதாவது கரெக்டா பிசினஸ்ல வந்து பட் ஏதாவது தவறு நடக்குதா அப்படி பார்க்கறதுக்கும் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகும். பட் உதாரணத்துக்கு நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணா ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. அப்படி ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணும்போது டெய்லியும் உங்களோட கம்பெனிலயோ ஷாப்லயோ இருக்கிற இன்வென்டரி டீடைல்ஸ் வந்து நீங்க அக்கௌண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவீங்க. அப்ப நீங்க இந்த ப்ராப்பரா இந்த ஸ்டாக் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அக்கௌண்ட்ஸ் பட் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க கரெக்டா ப்ராப்பரா பட் அப்டேட் பண்ணும்போது உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் சேல்ஸ் ஆயிருக்குன்ட்டு உங்ககிட்ட கரெக்டா தெரியும். அந்த ஸ்டாக் எல்லாம் திருடு போகாம இருக்கிறதுக்கும் இது வந்து பயனுள்ளதா இருக்கும். பட் அதனால உங்களால வந்து கம்பெனியோட ஃப்ராடையும் உங்களால தடுக்க முடியும். பட் அதுக்கப்புறம் உங்களோட பண விஷயத்துல கூட நீங்க வந்து அக்கௌண்ட்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணா உங்களோட கம்பெனில பணம் திருட்டு போன்ற விஷயங்கள் கரெக்டா நடக்காம இருக்கவும் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பட் அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து நீங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கும் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து பயனுள்ளதா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்னா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கோசம் நம்மளுக்கிட்ட என்னென்ன சோர்ஸ் இருக்கு, என்னென்ன அசெட் வேல்யூ இருக்கு, நம்மளோட கேஷ் வேல்யூ என்ன, நம்மளோட கேபிட்டல் வேல்யூ என்ன, நம்மளோட பிசினஸ் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பக்காவா தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களால ஒரு ப்ராப்பரான உங்களோட பிசினஸ் டிசிஷனை வந்து உங்களால ப்ராப்பரா எடுக்க முடியும். பட் அதுக்கும் நீங்க இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருந்தீங்கன்னா
இந்த இந்த கரெக்டா விஷயங்களெல்லாம் பட் உங்களால பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ வந்து பட் அக்கௌண்ட்ஸை எப்படி எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் பட் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வீச்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட் அனதர் வீடியோல நம்ம இன்னொரு பட் அனதர் வீடியோல நம்ம இன்னொரு கண்டென்ட்டை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.